என்னோட அப்பாவோட ஒரு படையப்பா மூமெண்ட்டை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்க ஏரியால பஸ் ஸ்டாப் ஒட்டினாப்புல ஒரு வடக்கடை ஒன்று இருக்கும். பயங்கர ஜேன்னு என்னென்னமோ கூட்டமாவே இருந்துட்டு இருக்கும். நான் ஸ்கூல் விட்டு வந்து இறங்குறப்ப அந்த கடையில கண்டிப்பா ஒரு 4 வரையாவது சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு போவேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த ஏரியாலே அது ஒரு வடக்கடை தான் இருக்கு. ஒரு நாள் எங்க அப்பா என்ன பண்ணாங்க, சண்டே எதுமா வீட்டுல பொங்கல் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால வடை வாங்கினா நல்லா இருக்கும் சொல்லிட்டு வடக்கடைக்கு என்னை கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த வடக்கடையில ஒரு வடை 2000 ரூபாய். மொத்தம் எங்க அப்பா ஒரு 5 வடை பார்சல் வாங்குறாங்க. மொத்தம் 12,000 ரூபாய் ஆச்சு. ஆனா எங்க அப்பா 3 5 ரூபா காயின் கொடுக்குறாங்க. அதாவது 15 ரூபா கொடுக்குறாங்க. மிச்சம் 2000 ரூபாய் கொடுக்கணும் அவரு. ஆனா 2 ரூபா மட்டும் கொடுக்குறாரு, 50 பைசா கொடுக்கவே இல்லை. அதை எங்க அப்பா அவசரத்துல கவனிக்காம பார்சலை வாங்கிட்டு ரோட கிராஸ் பண்ணி அந்த சைடு வந்துட்டாங்க. ஏன்னா எங்க வீடு வந்து அந்த வடக்கடைக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஏரியால இருக்கும். பார்சலை பைக் ஹேண்டில் மாட்டிட்டு சில்லறையை பாக்கெட்ல போடும்போது தான் பாக்குறாங்க அதுல 50 பைசா கம்மியா இருக்கு அப்படிங்கிறது. உடனே என்னை பைக்ல ஏறு, நான் வந்துடுறேன் சொல்லிட்டு திரும்ப அந்த ரோட கிராஸ் பண்ணி அந்த வடக்கடைக்கார்ட்ட போயிட்டு 50 பைசா பேலன்ஸ் தரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு. உடனே அவர் சொல்லியிருக்காரு, சார் சில்லறை இல்லை, அடுத்த தடவை உங்கள்கிட்ட நான் கழிச்சுக்கிறேன், அப்படி இல்லைன்னா நீங்க வாங்கிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கெல்லாம் ஒரே டென்ஷன், என்னடா ஒரு 50 பைசாவை போயிட்டு இவ்வளவு நாள் கடை வச்சிருக்காரு, இவ்வளவு நல்லா பழக்கமானவர்கிட்ட போயிட்டு எங்க அப்பா அப்படி கேட்கறாங்களே அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு கோவம். திரும்ப வந்து அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரோட கிராஸ் பண்ணி என்கிட்ட வராங்க. வந்தோடனே நான் உங்கள்கிட்ட முதல் வேலையை கேட்கிறேன், என்னப்பா ஒரு 50 பைசா போயிட்டு அவர்கிட்ட அப்படி போய் ரோட கிராஸ் பண்ணி வந்துட்டு திரும்பிக்கும் போய் கேட்குறீங்க, அவர் நம்மள என்ன நினைப்பாரு, எவ்வளவு நாள் பழக்கம், இந்த இடத்துல வடகடை போட்டுருக்காரு, நம்ம ரெகுலரா இங்கதான் வாங்குறோம் சாப்பிடுறோம் அப்படிங்கும்போது ஒரு 50 பைசாக்கு நம்பிக்கை எல்லாமே போயிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டாரு, நம்மளை கேவலமா நினைச்சிட மாட்டாரா அப்படின்ற மாதிரி எங்க அப்பா கிட்ட நான் கேட்கிறேன். உடனே எங்க அப்பா சொன்ன பதில் இன்ன வரைக்கும் எனக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குது. ஒரு சில நேரங்கள்ல அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன பதில் அப்படின்னா, அவர் நம்மளை கேவலமா நினைக்கிறாரோ இல்லையோ, ஆனா நம்மளை ஏமாலியா நினைச்சிடக்கூடாது அப்படின்றக்காக தான் நான் போய் சொல்லிட்டு வந்தேன். 2வது 50 பைசாவா இருந்தாலும் அது நம்ம உழைச்சு சம்பாதிச்ச காசு அப்படிங்கும்போது அதுக்கான வேல்யூ என்னவோ அது நம்ம கொடுக்கணும் அப்படின்றத சொன்னாங்க. யோசிச்சு பார்த்தா கரெக்ட் தான். இல்ல, நம்ம தெரியாம ஏமாறுறது அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ். அதை வச்சு அடுத்த தடவை நம்ம ஏமாறாம இருக்கிறதுக்கு ஒரு வழி கொடுக்கும். ஆனா தெரிஞ்ச ஏமாறுறது அப்படிங்கிறது முட்டாள்தனம் தானே இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு படையப்பா மொமெண்ட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.